சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். குரு வாழ்க, பங்காரமா வாழ்க. சக்திகள் அனைக்கும் அன்பான வணக்கங்கள். குழந்தைங்களா நல்லா இருக்கிறீங்களா? குழந்தைங்கள்லாம் அம்மா சொல்ற முறைப்படி அருள் வாக்க தினம் படிங்க. அந்த அருள் வாக்க உருவேத்துங்க. அந்த ஒவ்வொரு அருள் வாக்கும் நம்மள செதுக்கக்கூடியது. நல்ல ஒரு சிலையாக செதுக்கும், தெய்வ சிலையாக மாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்தது. அம்மாவுடைய அருள்வாக்க நம்ம படிச்சுக்கிட்டே வந்தா நம்மளையெல்லாம் அம்மா தெய்வமாக மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்ததுதான் இந்த அருள்வாக்கு. அதன்படி நம்ம நடக்கணும். தினம் அருள்வாக்க படிங்க. அம்மாவுடைய வரலாற்று புத்தகங்களை படிக்க, நல்ல நல்ல கதைகளை கேளுங்க. நல்ல நெறி கதைகளையும் அம்மாவுடைய கதைகளையும் கேட்டு வந்தாலே நம்மளுடைய பாவங்கள்லாம், ஆன்மீக கதைகளை கேட்டாலே பாவங்கள்லாம் தீரும். கேட்பது என்பது பெரிய தவத்துக்கு சமம். சொல்வதோட கேட்கறது பெரிய தவத்துக்கு சமம். அப்படியே நம்ம மனசு ஒன்றுக்கு கேட்கறோம் பாருங்க, தவ நிலைக்கு சமம், தியானம் பண்ணதுக்கு சமம். அதனால நல்ல செய்திகளை தாய் தகவனு கேட்டு வாங்குங்க. இப்போ எல்லாரும் வீட்டுல மந்திரம் படிச்சு வழிபாடு பண்றீங்களா என்னன்னு தெரியாது. அவங்கவுங்க மனசாட்சிக்கு தான் தெரியும். ஒரு காலத்துல ராமானுஜர் மந்திர உபதேசம் வாங்கறதுக்கோசம் திருக்கோட்டியூருக்கு எவ்வளவு தூரம் போனார் தெரியுங்களா? ஒரு மந்திர உபதேசம் வாங்கறதுக்கு 17 முறை போனாராம், ஒரு நாமத்தை வாங்கறது. அப்பயும் அவ குரு கொடுக்கவே இல்லையா, கொஞ்சத்துல கொடுக்கலையாம். ராமானுஜர் நான் 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 ராமானுஜர் சொல்ல சொல்ல 17 ஆண்டுகள். அந்த காலத்துல பஸ் இல்ல, ட்ரெயின் இல்ல, கார் கிடையாது. நடந்தே ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு போகணும்னா எவ்வளவு நாட்கள் சென்றிருப்பார் தெரியுமா? ராமானுஜர் அடியேன்னு சொன்ன பிறகுதான் குரு உபதேசமே அளிச்சாராம். இன்னைக்கு நாம எல்லாம் நான் என்ற அகந்தையை அழிக்காமையே இருக்கிறோம். அவர் நான் ராமானுஜன் சொன்னப்ப அந்த இடத்துல நான் இருக்குது, அந்த அகந்தை இருக்குது. அதனால குரு கொடுக்கல போல. அடியேன் சொன்ன பிறகுதான் அந்த மந்திர உபதேசத்தை குரு கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு நம்ம குரு எவ்வளவு கருணையானவர் தெரியுமா? நீ நான் போடுறியோ நான் போடலையோ எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. நீ எப்படியாவது மந்திரத்தை படிச்சு முன்னுக்கு வந்துடான்னு சொல்லதான் நம்ம குரு கருணையோட ஒரு மந்திரம் கொடுக்கல. எத்தனை 108, எத்தனை 1008, எத்தனை கூட்டு வழிபாடு மந்திரங்கள், உலகத்தில் இருக்க அத்தனை பக்தி புத்தகங்கள். அதெல்லாம் சொன்னா நமக்கு பேரே லிஸ்ட்ல வராது. திருவாசகம், திருவருட்பா, இன்னும் என்னன்னா புக்கு இருக்கிறதோ, பகவத்கீதையில இருக்கிறது, எல்லா புக்கிலும் இருக்கிற சாரத்தை எல்லாம் உறிஞ்சி நம்மளுக்கு மந்திர நூலா கொடுத்துருக்காங்க அம்மா. இந்த மந்திர நூலை படிக்கிறதுக்கு நமக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது இல்ல? பிள்ளைங்களுக்கெல்லாம் கஷ்டமா இருக்குது, பெரியவங்களுக்கும் கஷ்டமா இருக்குது. அம்மா அதான் சொல்றாங்க, இடுப்பு ஒலிக்க சீரியல் பாக்குற, ஆனா ஒரு மந்திரம் படிக்க சொன்னா இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது, நேரம் எல்லாம் சொல்றீங்க. இந்த மந்திரத்தால எவ்வளவு பயன் இருக்குது தெரியுமா? அந்த காலத்துல ஒரு மந்திரம் வாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. எவ்வளவு பேர் ஒரு மந்திர உபதேசம் வாங்க கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு நம்ம அம்மா யாருமே கேட்காம மூல மந்திரத்தை உபதேசமா அழிச்சிட்டாங்க, உலகத்துக்கே அழிச்சிட்டாங்க. அதை சொல்லிக்கிட்டு வந்தாலே பல பயன்களுக்கு பயனடை. நம்ம குரு எவ்வளவு கருணை வாய்ந்தவர் பாத்தீங்களா? நம்ம குருவை மாரி ஒரு குரு கிடைக்கிறதே ரொம்ப, கிடைக்கவும் கிடைக்காது. கிடைச்சுக்கிற நம்ம எல்லாம் பயன்படுத்திக்கணும். இப்ப அம்மாவுடைய அருள்வாக்க பார்ப்போமா? அம்மாவுடைய அருள்வாக்கு என்னன்னா மந்திர நூல். ஒரு மனிதனுக்கு உயிர்ப்பு நூல் மந்திர நூல். அது போதுமடா மகனே, வேறு எதுவும் தேவையில்லை. எதுவுமே தேவையில்லை. அது நம்மள உயிரை காப்பாற்றக்கூடிய பெரிய உயிர்ப்பு நூல் சொல்றாங்க அம்மா. அது எவ்வளவு மகத்துவமானது பாத்தீங்களா, உயிர்ப்பு நூல். அப்புறம் அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ வாழ வேண்டிய வழிபாடு செய்கிறாய். நாம வாழறதுக்காக வேண்டிதான் நம்ம வழிபாடு செய்கிறோம். இன்னொரு அருள்வாக்கு, மந்திர வழிபாட்டில் உன் பாவங்கள் கரைவதோடு உன் ஊழ்வினையும் கரைய வாய்ப்புண்டு. நம்ம மந்திரங்கள் படிக்க படிக்க நம்ம பாவங்கள் கரையதோடு நம்ம ஊழ்வினையும் மாறிவிடும் சொல்லிட்டு அம்மா சொல்றாங்க. ஊழ்வினையும் கரைந்து போயிடும். இன்னொன்னு அம்மா மந்திரங்கள், அருமையான மந்திரம் என்ன தெரியுங்களா? ஓம் சக்தி என்று சப்தம் போட்டு உச்சரித்தால் மட்டும் போதாது. ஓம் சக்தி என்று உள்ளத்தில் இருந்து புறப்பட்டு வர வேண்டும். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தின்னு வாயால் சும்மா உதட்ட அளவு சொல்லாம், அது கூட பலன் உண்டுதான் அம்மா கொடுக்குறாங்க. ஆனா உள்ளத்திலிருந்து ஆத்மார்த்தமா சொல்லணும். அதனுடைய ஆத்மாத்மா புறப்பட்டு வர வேண்டும் சொல்றாங்க அம்மாவுடைய அருள்வாக்கு. இந்த அம்மாவுடைய அருள்வாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த காலத்துலாம் மந்திரங்கள் சொல்லுவாங்க. என்னன்னா பஞ்சாசர மந்திரம் மிகவும் உயர்ந்த மந்திரம்னு சொல்லுவாங்க. அந்த லேசா சொல்றேன். பஞ்சாசர மந்திரத்துல தூள பஞ்சாசரம், சூக்கும பஞ்சாசரம், காரண பஞ்சாசரம், மகா காரண பஞ்சாசரம், மகாமனு, இப்படி 5 உண்டுங்களாம். இந்த 5ல தூள பஞ்சாசரம், சூக்கும பஞ்சாசரம், காரண பஞ்சாசரம், இது 3 மட்டும்தான் மனிதர்கள் ஓதணுமா. மீது 2 மகா காரண பஞ்சாசரமும் மகாமனு, அதாவது ஒரே வார்த்தையோட முடிஞ்சு, அதெல்லாம் இவங்க சித்தர்கள் ஞானிகள்லாம் ஓதணும், மனிதர்கள் ஓதக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரிச்சு வச்சுட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அம்மா
அந்த மகா காரண பஞ்சாசத்தை கூட நமக்கே கொடுத்துருக்குறாங்க. யாரும் கேட்காமயே உபதேசம் அளிச்சுட்டாங்க. அதெல்லாம் என்னென்ன மந்திரம் நம்ம பார்ப்போமா? இப்ப அம்மா மந்திரங்கள் எடுத்தீங்கன்னா, ஓம் சக்தி ஏ என்று சொல்லக்குள்ளேயே அதுல சரணாகதி தத்துவமே அடங்கிக்கலாம். ஏ ஏங்காரம், அந்த ஏங்காரத்துல போகக்குள்ளேயே கடவுள்கிட்ட பெரிய சரணாகதி அடைஞ்சிடணும். ஓம் சக்தியே பராசக்தியே சொல்றோம் பாருங்க மூல மந்திரம். அந்த ஏன்னு சொல்லத்திலே சரணாகதி அடைஞ்சிடணும். அது பெரிய சரணாகதி தத்துவத்தையே அடைஞ்சு. சரணாகதினா என்ன தெரியுமா? எல்லாத்தையுமே விட்டுட்டு இதை உன்னையே கதி, அப்படி ஒரு வைராகியத்தோட கடவுளை சரணமுகத்துக்கு பேர் தான் சரணாகதி. நம்ம அப்படிலாம் யாருமே இல்ல. ஆனா அந்த மந்திரத்தை சொல்லக்குள்ளேயே அந்த தத்துவத்தை அது அடையணும். அதே மாதிரி அம்மா மந்திரங்கள் ஆலய மந்திரத்துல பாத்தீங்கன்னா, ஓம் சக்தியே சொல்றோம் பாருங்க. அந்த ஓம் சக்தியே என்பது தூள பஞ்சாசத்துக்கு சமம். இந்த ஓம் சக்தியே அந்த ஒரு மந்திரம் பதி ஞானத்தை தரவல்லது. என்னது தரவல்லும்? பதி ஞானத்தை தரவல்லதான். ஞானம் அடைந்தாதான் முக்தி கிடைக்க முடியும். அப்ப அந்த ஓம் சக்தியேன்றது அந்த தூள பஞ்சாசன மந்திரத்துக்கு சமம். மேலும் இன்னொரு மந்திரம் சொல்றாங்க, ஓம் சக்தி ஓம். அதாவது முதல் ஒரு ஓம், இரண்டாவது சக்தி, மூணாவது ஓம். இந்த மந்திரம் சூக்கும பஞ்சாசரை சேர்ந்தது. இது என்ன கொடுக்குன்னா, அச்சத்தை தவிர்க்கும், நம்மளோட விபத்தை தடுக்குமா. மந்திரம் எதுல வரும் கவனிச்சிங்களா? அருட்பெரும் ஜோதியே ஓம் சக்தி ஓம், தனி பெரும் கருணையே ஓம் சக்தி ஓம், குவிமுகு ஏந்தினாய் ஓம் சக்தி ஓம், குறைகள் தவிர்ப்பாய் ஓம் சக்தி ஓம். எதுல படிப்போம்? மந்திர கூறுல. அதுல மட்டும்தான் இந்த மந்திரம் 108 வாட்டி படிக்கிறோம், ஓம் சக்தி ஓம். அப்ப இந்த மந்திரம் எவ்வளவு சூக்கம் பஞ்சாச சமம். இது அச்சத்தை தவிர்த்து நம்மளுடைய விபத்தையெல்லாம் தடுக்க வல்லது. அதனாலதான் அம்மா ஆலயத்துல இந்த கூட்டு வழிபாட ஒருத்தங்க சொல்லி ஒருத்தங்க சொல்றாங்க. வீட்டில் நம்ம 2 வாட்டி படிக்கணும். தினமும் இதை படிச்சு உருவேற்றணும். அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமை அதை படிங்கன்னு சொல்றாங்க அம்மா. அப்புறம் இன்னொரு மந்திரம் அம்மா மந்திரத்தை ஓம் ஓம் சக்தி, அப்படி ஒரு மந்திரம். இது ஓம் ஓம் சக்தியே போற்றி ஓம் படிக்கிற பாருங்க. 2 ஓம் அப்புறம் சக்தி வரும். இது என்னன்னா காரண பஞ்சாசரம். அதாவது இந்த இந்த மந்திரம் என்ன செய்யணும்? பிறவியே அறுக்கக்கூடியதா. அப்பனா அது எவ்வளவு மகிமை வாய்ந்தது பாத்தீங்களா? இது பாத்தீங்கன்னா இந்த மந்திரத்தை ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா, இந்த ஓம் 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 சக்தி தொடங்குறது எல்லா மந்திரத்திலும் முதல் தொடங்கும். ஓம் ஓம் சக்தி மைந்தா போற்றிவோம், ஓம் ஓம் சக்தி விநாயகா போற்றிவோம், ஓம் ஓம்னு பொருளே போற்றிவோம், ஓம் ஓம்னு மந்திர துப்பொருள் போற்றிவோம். இந்த 1008 மந்திரங்களும் சரி, 108 மந்திரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, முதல் ஒரு ஃபர்ஸ்ட் மந்திரம் மட்டும்தான் 2 ஓம் போட்டு சக்தி போடுவாங்க. மற்ற மந்திரங்கள்லாம் ஒரு ஓம் தான் வரும், கடைசியில ஒரு ஓம் வரும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா, அம்மா கிட்ட எப்படி மந்திரம் படிக்கிறோம்? எடுத்த உடனேயே நாம யாருமே பிறவா நிலை கொடுமான்னு கேட்கவே வேணாம். நம்ம மந்திரத்திலே வந்துருச்சு. ஓம் ஓம் சக்தியே போற்றிவோம். ஓம் ஓம் சக்தியா என்ன அர்த்தம்? மா பிறவி அடுக்கக்கூடிய ஆதிபராபித்தாயே என் பிறவி அடுத்துருமா. எடுத்த உடனே ஸ்டார்டிங்கே நம்ம அதை தான் கேட்டுறோம். ஓம் ஓம் சக்தின்னு வரக்குள்ளேயே பிறவி அடுக்கக்கூடிய சக்தியின் மைந்தனையே பங்காரம்மாவே உன்னை போற்றி வணங்குறேன்னு சொல்லக்குள்ளேயே என பிறவி கொடுக்காதமான்னு சொல்லாத அம்மாட்ட அழகா சொல்லிட்டு போயிடும். அப்ப எவ்வளவு மகத்தான 1008 மந்திரம் 108 மந்திரங்கள் பார்த்தீங்களா? பிறவி அறுக்கக்கூடிய மந்திரம். அதனாலதான் அம்மா சொல்லுது, எவன் ஒருவன் விடியகால எழுந்து இவன் அவனுக்கு இந்த மந்திரங்களை ஒருமுகப்பட்டு படிக்கிறானோ அவனுக்கு பிறவியா இருக்கக்கூடிய தன்மை, அவனுடைய பிரார்த்தனை நீரும் எல்லாமே நீங்கும். அம்மா இந்த மந்திரத்தை சொல்றாங்கன்னா சும்மாவா சொல்றாங்க? நம்ம மூல மந்திரம் சொல்றாங்க பாருங்க அம்மா. 6 வரி மூல மந்திரம் மகா காரண பஞ்சாசரம். அந்த காலத்துல என்ன சொன்னாங்க? மகா காரண பஞ்சாசரம் யாரு ஓதணும்னு சொன்னாங்க? சித்தர்கள் ஞானிகள் தான் ஓதணும்னாங்க. ஆனா இந்த காலத்துல அம்மா அந்த மூல மந்திரம் சொல்லி பிறந்த குழந்தையில இருந்து இறக்குற கடைசி காலம் வரைக்கும் எல்லாரும் ஓதலாம்னு சொல்லிட்டாங்க. யாருக்குமே ஒரு நாயை கூட மூலமந்திரத்து, ஒரு பசு கூட, ஒரு விலங்கு கூட இந்த மூலமந்திரம் சொல்லிங்கன்னா அது கூட உயிர் பெற்று எழுது, அது கூட நோய் தீருதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த மூல மந்திரம் எல்லாருக்கும் உகந்தது. நம்ம அம்மா அந்த மந்திரத்தை விசாலமா எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறாங்க. இது மகா காரண பஞ்சாசரம், அவ்வளவு மகிமை வாய்ந்த மந்திரம். அதனால இந்த மந்திரத்தை எவன் ஒருவன் விடா சர்வகாலம் சொல்லிக்கிட்டே இருக்கணும், பல அற்புதம் நிகழ்த்து காட்டணும் அம்மா சொல்றாங்க. அதனால இந்த மூல மந்திரத்தை சர்வகாலம் நம்ம உருவேத்துக்கிட்டே இருக்கணும். அம்மா உபதேசமா அளிச்ச மந்திரம் இது. அப்புறம் மகா மனுன்றதுக்கு அம்மா ஒரு சிலருக்கு மூல மந்திரத்துக்கும் தாரக மந்திரத்துக்கும் ஒரு சிலர் உபதேசம் அளிச்சிருக்காங்க. அது மகா மனுன்றாங்க. இப்ப இந்த மந்திரங்கள்ல பாத்தீங்கன்னா தமிழ் மந்திரங்களை இந்த பிரணவம் பின்னால வரும். ஓம் என்ற மந்திரம் பின்னால வரும். வடமொழியில ஓம் என்பது முன்னால வரும். ஆனா சித்தர்கள் முறையில 2 பக்கமும் ஓம் வரும். முன்னாலேயும் ஓம் வரும், பின்னாலேயும் ஓம் வரும் தான் சித்தர்கள் முறை. அதாவது சித்தர்கள் முறையில என்ன சொல்லுவாங்கன்னா, கரை கட்டி நாமாவை சொல்.
அதான். ஓம் ஓம் சக்தியே போற்றி ஓம். பின்னால முடியக்குள்ளேயும் ஓம் வரும், பின்னால முடியக்குள்ளும் ஓம். இது சித்தர்கள் முறை. அம்மா ஏன் இந்த முறைகள் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த முறையில மந்திரங்களை உச்சரிப்பதனால 2 முறை ஓம் சொல்லக்குள்ள நம்ம குறுகிய காலத்திலே அதிக பலன் அடையலாம். நாம மந்திரம் படிக்கக்குள்ள ஒரு ஓம நாமளே முழுங்கிடுறோம். அப்ப எப்படி நமக்கு நல்ல காலம் பிறக்கும்? நம்ம அதனால என்ன செய்யணும்? மந்திரங்களை உச்சரிக்கக்குள்ள பயபக்தியோட ஓம் ஓம் சொல்லி ஒவ்வொரு வார்த்தையும் அழகா நினைச்சு நினைச்சு உள்ள முருக ஊன் உருக மந்திரம் படிச்சாதான் பலன் உண்டு. இந்த மந்திரத்திலயும் அம்மா சொல்றாங்க, விடிகால வழிபாடு செய்யக்குள்ள, வீட்டுல படிக்கக்குள்ள மௌனமா படி. உதடு அசையக்கூடாது, நாக்கு அசையக்கூடாது, கண்ணு மட்டும்தான் மந்திர புக்க பார்க்கணும்னு சொல்றாங்க. இந்த மந்திரத்துக்கு 4 வகை வச்சிருக்கா. அதாவது கோயில்ல வழிபாட்டுல படிக்கூட சத்தமா வாய் விட்டு சத்தமா படிப்பாங்க. அதுக்கு பேரு வைகாரி. அப்புறம் சத்தம் போடாம மௌனமா மந்திரம் படிக்கிறாங்கன்னு வச்சுங்க. உதடு மட்டும்தான் அசையும், சத்தம் வெளியில கேட்காது. உதடு மட்டும் அசையும், நாக்கு மட்டும் அசையும். அதுக்கு பேரு மத்தியமா. அப்புறம் இன்னொரு முறை இருக்குது. உதடும் அசையாது, வாயும் அசையாது, மனசுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளேயே தியான முறையில உள்ளுக்குள்ளேயே மந்திரம் சொல்றதுக்கு பேரு தான் பசியந்தி. இன்னொரு மந்திரம் பறை. அதாவது மந்திரத்திலேயே அப்படியே ஊடுருகி உள்ளுக்குள்ளேயே ஐக்கியமாகறதுக்கு பேர் தான் பறை. இப்ப இந்த வைகாரி முறையில நீ சத்தம் போட்டு மந்திரம் படிச்சினா ஒரு ஒரு வாட்டி படிச்சுன்னா 1:1 பலன். இந்த மத்தியமா முறையில மந்திரம் படிச்சுனா, இந்த வைகாரி முறையில ஒரு மந்திரம் ஒரு தடவை மூல மந்திரம், அதாவது மௌனமா உதடு மட்டும் அசைச்சுக்கணும் மூல மந்திரம் சொன்னீங்கன்னா ஒரு 108 வாட்டி வைகாரி முறை செஞ்சதுக்கு பலனாகும். அப்ப இந்த பசையன் முறை, அது மனசுக்குள்ளேயே மூலமந்திரம் சொல்லி கண்ணை மூடி மனசுக்குள்ளேயே மூலமந்திரம் சொல்லணும்னா, அந்த வைகாரி முறையில 108 வாட்டி சொன்னதும் கூட பசியந்தி முறையில 108 வாட்டி சொன்னதுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து பலனா, ஒரு தடவை மனசுக்குள்ளேயே மூலமந்திரத்துல வாய் அசையாமல், உதடு அசையாமல், நாக்கு கூட அசையாமல் மனசுக்குள்ளேயே அந்த பசையந்தி முறையில மந்திரம் சொன்னோம்னா 11,664 வாட்டி சொன்னதுக்கு பலன். ஒரு மூல மந்திரம், ஒரே வாட்டி மூல மந்திரத்தை மனசுக்குள்ள சொன்னீங்கன்னா 11,664 வாட்டி சொன்னதுக்கு பலன் தான். அதுதான் அம்மா மூல மந்திரம் சர்வாலம் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே, மனசு மூல மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க சொன்னாங்கன்னா இதுக்குதான் நிறைய பலன் கொடுக்க வேண்டியதான். 1008 மந்திரங்கள் விடிகால படிக்கக்குள்ள உதடு அசையாம, நாக்கு அசையாம படி, மௌனமா படி, கண்ணு மட்டும் மந்திரத்தை பார்த்தா போதும்னு சொல்றாங்க. மந்திரம் மனப்பாடமா தெரிஞ்சவங்க கண்ணை மூடி அம்மாவை நினைச்சு மந்திரத்தை படிச்சாலும் சரி, அது அந்த பசேந்த முறைக்கு வந்துடும். அது நிறைய பலன் உண்டுன்றாங்க. இந்த மந்திர வழிபாடுகளும் மந்திரங்களும் நமக்கு என்னத்தை கொடுக்குதுன்னா, அந்த இறைவனோட அருளாலும் அந்த மந்திர சக்தியாலும் நம்ம என்னதான் நம்ம நினைச்சு எதை நோக்கி நம்ம செல்ல வேண்டுமோ அதற்கு உண்டான மனநிலையிலும் அதற்கு உண்டானது நமக்கு கொடுத்துரும். அந்த மந்திரமும் அந்த மந்திரத்துக்கு உண்டான இறைவனும் நமக்கு அதை கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நம்ம நினைக்கிறோம், அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்றாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மந்திரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதனால என்ன பலன் நினைக்கிறீங்களா? அதனால என்ன பலன் தெரியுமா? ஒண்ணு ஆன்மீக ரீதியா நமக்கு பிறவா நிலையை கொடுக்கும். இன்னும் ஒண்ணு உலகியல் ரீதியா எல்லா பலன்களும் கொடுக்கும். மேலும் அறிவியல் ரீதியா பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூளை ஆக்டிவேஷன், வலது மூளை இடது மூளை ரெண்டுமே சரிசமமா நல்லபடியா இயங்குமா. ஒரு சிலருங்களுக்கு நோய்வாய்ப்பட்டு வலது மூளை இறங்காது, இடது மூளை இயங்காது. அதனால போய் டாக்டர் கிட்ட போய் வலது மூளைய ஆக்டிவேட் பண்ணதுக்கு, இடது மூளையை ஆக்டிவேட் பண்ணதுக்கோசரம் பணம் கட்டி அதெல்லாம் செய்யவே வேணாம். நம்ம மந்திரம் உச்சாரம் பண்ணிக்கணும், நாம ஜபம் பண்ணிக்கணும், மந்திரங்களை படிச்சுட்டு வந்தாலும் நமது வலது மூலையும் இடது மூலையும் ஆட்டோமேட்டிக்கா நல்லபடியா இயங்குமா. அதுக்கு முக்கியமா அந்த மந்திர ஜபம் முக்கிய காரணமாகும். அதனால மந்திரங்கள் ஜபம் பண்ணுங்க, வழிபாடுகளை ஒழுங்கா பண்ணுங்க. மேலும் இன்னொரு முக்கியமா ஒண்ணு, கடவுளை இப்படி கையெடுத்து எல்லாரும் கையெடுத்து கும்பிடணும். இந்த தேர்லாம் வரக்குள்ள எத்தனை மணி நேரம் இருந்தாலும் பிறந்த நாட்களை இப்படியே கையெடுத்து வச்சுருப்பாங்க. இது பெரிய அஸ்திரம். இந்த அஸ்திரத்து பேர் தான் அஞ்சலி முத்திரை. அதாவது இந்த கடவுள் நினைப்பாராம், ஐயோ என்னை கையெடுத்து கும்பிட்டானே, என்னை காப்பாத்தியே ஆகும்னு நினைப்பார். நம்ம கையெடுத்து சும்மா இப்படி கும்பிட்டுக்கிறோம். ஆனா கடவுள் என்ன நினைப்பாராம், இவன் என்னை கையெடுத்து கும்பிட்டானே, இவனை காப்பாத்தியே ஆகும்னு நினைப்பாராம். அவ்வளவு மகிமை. நாமெல்லாம் கையெடுத்து இப்படி கும்பிட்டு ஒரு 108 இப்படி கையெடுத்து கும்பிடுறோமா. இந்த கையெடுத்து இப்படி 2 கை, வலது கையும் இடது கையும் இப்படி ரெண்டா ஒண்ணு சேரும் போது என்ன தத்துவத்தை குறிக்குதுன்னா, வலது மூளை இடது மூளை ரெண்டும் நல்லபடியா இயங்குறது தத்துவத்தை குறிக்கிறது. இல்லாம கையெடுத்து கும்பிட்டு யாரு கும்பிடும்? இறைவனை கும்பிடுவோம், பெரிய பெரிய மகான்களை கும்பிடக்குள்ள அது நல்லபடியா செய்யுமா. அப்போ கடவுள் நினைப்பாராம், இவனை நான் காப்பாத்தியே ஆகணும்னு நினைப்பாராம். அந்த கையெடுத்து கும்பிடுறதுக்காக தான் இந்த அகங்காரம் அழிஞ்சு போயிடுது. அப்படியே அமைதியா ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் நீங்க என்ன விளையாட்டா சொல்ல நினைக்காதுங்க. நம்ம வீட்டு குழந்தைங்களே எடுத்துங்க. குழந்தைங்க ஏதாவது அட்டகாசம் பண்ணிடுச்சுன்னு வச்சுங்க,
அவங்க அம்மாவும் அப்பாவும் கோல் எடுத்துக்கணும் வர்றோம் பொண்ணு பொண்ணு போட போற வர அடிக்க போற வர சொல்லிட்டு கோல் எடுத்து அடிக்க வந்தோம்னு வச்சுங்க. அந்த குழந்தைங்க அம்மா என்ன ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருமா என்ன நினைச்சிருமா நான் செய்ய மாட்டோமா என்ன விட்டுடுமா கையெடுத்து கும்பிட்டு வச்சுங்க. நாம சிரிச்சுட்டு கம்முன்னு குழந்தைக்கு போட்டு வந்துடும். உண்மையா இல்லையா? அதனால இந்த கையெடுத்து கும்பிடுறது அவ்வளவு பயன். அதனால ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஒரு 108க்காவது குரு வழிபாட்டிலேயாவது எதுலயாவது கையெடுத்து கும்பிட்டு இறைவனை வழிபட்டு பாருங்க. இந்த 108களை அப்படியே சொல்லக்குள்ள அந்த மந்திரம் எவ்வளவு நம்ம கைக்குள்ள ஐக்கியமாகுது நமக்கு நம்மளால உணர முடியும். எல்லாருக்கும் போர் அடிச்சிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். சரி கதைக்கு போலாமா? கதைகளை வந்து ஒரு ஊர்ல வந்து ஒரு வாலிபன் ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு கடவுள் மேல நம்பிக்கைனா இல்ல பெருசா நம்பிக்கை கிடையாது. அப்ப அந்த ஊருக்கு வந்து ஒரு தடவை என்ன மந்திர கோஷ்டிலாம் ஊர்ல இப்ப நம்ம கூட மாலை போட்டு வரலாம் ஓம் சக்தி பராசக்தின்னு ஊர்ல சொல்லிக்கிட்டே நடந்துட்டே வருவாங்கல்ல. அதே மாதிரி ஒவ்வொரு தெய்வத்தை கும்பிடுறாங்க. அந்த கோஷ்டியா மந்திரத்தை மந்திர கோஷ்டி போய்க்கிட்டே இருந்துக்குது. மாமத்தை உச்சாரணம் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இவன் பார்த்தான். என்னடா இந்த மந்திர கோஷ்டி வந்து எந்த நேரமும் இந்த மந்திரத்தை சொல்லிக்கினே ஒரு ஒரு தெருத்தரா போயிருந்து வேற வேலையே இல்லையா இவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு அலட்சியமா ஒரு ஏளனமா அவங்கள பார்த்து நின்றுட்டே இருந்துக்கான். அப்ப இதெல்லாம் கவனிச்சுட்டு ஒரு நாணி அந்த பக்கம் நின்றார். அந்த மந்திர கோஷ்டி போன பிறகு அந்த பையன்கிட்ட வந்து அந்த வாலிபன் கிட்ட வந்து இந்த ஞானிக்கு வந்து ஒரு இன்னும் தோணுச்சு. இந்த பையனுக்கு ஏதாவது சொல்லணும் போல தோணுன்னு சொல்லிட்டு அந்த வாலிபனை கூட்டு அவனுக்கு ஒரு தெய்வத்து பேரை சொல்லி அந்த தெய்வத்து மந்திரத்தை உபதேசம் அளிச்சு இந்த மந்திரத்தை இந்த மந்திரத்தை ஒரு முறையாட்டம் சொல்லிடு. ஒரு வாழ்க்கையில ஒரு முறையாவது சொல்லிடு. ஆனா ஆத்மாத்மா சொல்லிடு. ஆத்மாத்மா ஒரு முறையாவது சொல்லிட்டு ஆனா இந்த மந்திரத்தை யாருக்கிட்ட வித்துடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். வித்துடாதுன்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை பத்தி விளக்கமும் அந்த தெய்வத்தை பத்தி விளக்கமும் பக்தியை பத்தி விளக்கம் நிறைய உபதேசம் கொடுத்திருக்கிறார். இவன் அந்த உபதேசம் எதையுமே அவன் காதல வாங்கினமே தெரியல. அவன் எதுவுமே காதல வாங்க அலட்சியமா இருந்துக்கிறான். அப்புறம் என்ன ஆச்சு இவனும் பல நாட்கள் வாழ்ந்திருக்கிறான். வாழ்ந்துட்டு வாழற காலத்துல அப்பதான் நினைச்சு பார்த்தான். அந்த குரு வந்து உபதேசம் பண்ணிட்டு போனார் இல்ல. சரி நாமளும் ஒரு மந்திரம் சொல்லிதான் பார்ப்போமே சொல்லிட்டு உட்காந்து ஆத்மாத்மா அந்த கடவுளை நினைச்சுக்கிட்டு ஆத்மாத்மா அந்த மந்திரத்தை ஒரே ஒரு வாட்டி சொல்லியிருக்கிறான். அவன் வாழ்க்கையில ஒரு தடவை தான் சொல்லியிருக்கிறான். அதுக்கப்புறம் அவன் பெருசா செஞ்சதா தெரியல. அவன் செய்யல. அப்புறம் வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறான். கொஞ்ச நாள் ஆனவனே இறந்துட்டான். இறந்து அவன் மேல போனவனே யமலோகத்துக்கு போயிருக்கிறான். அவ யமதர்ம சொல்லாராம். நீ பூ உலகில் இருந்து இப்ப யமலோகத்துக்கு வந்திருக்கிற மகனே, நீ வாழ்நாள்ல என்ன புண்ணியம் பண்ணியிருக்கிறான் இவனை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அங்க சித்திரகுப்தன்லாம் இருப்பாங்க இல்ல, இவன் நான் புண்ணியம் பண்ணா எடுத்து சொல்றேங்க அவங்க தானே. அப்ப அவர் என்ன சொன்னாரு, இவன் வந்து வாழ்நாள்ல எந்த ஒரு புண்ணியமும் பண்ணல, பக்தி செலுத்தல, எதுவுமே செய்யல. ஆனா ஒரே ஒரு முறை கடவுளோட பேரை ஆத்மாத்மா சொல்லியிருக்கிறான். அது அவரை தவிர வேற எதுவுமே சொல்லலன்னு சொல்லிட்டாங்க. உடனே யமதர்மன் சொல்றாராம், ஒரே ஒரு முறை கடவுளுக்கு சொல்லி கடவுளோட நாமத்தை ஆத்மாத்மா சொல்லியிருக்கிறான். அதுவும் சும்மா சொல்லல, ஆத்மாத்மா சொன்னதுனால இதுக்கு உண்டான பலனை இவனுக்கு கொடுத்தே ஆகணும் சொல்லிட்டு அந்த வாலிபன் கிட்ட கேட்கிறாராம். நீ வந்து பூ உலகில வாழக்குள்ள ஒரே ஒரு தடவை தான் ஆத்மாத்மா இந்த மந்திரத்தை சொல்லிக்கிற. அதுக்கு உனக்கு என்ன வேணும் சொல்லுன்னு உனக்கு என்ன பலன் வேணும் சொல்லு நான் தரேன்னு சொன்னார். அப்ப உடனே இந்த வாலிபனை சுதாரிச்சுட்டு, ஓ அந்த ஞானி சொன்னாருல்ல மந்திரத்தை விற்காதீங்கன்னு சொன்னாருல்ல, இப்ப நான் வந்து யம தர்ம கிட்ட இந்த பலன் எனக்கு கொடுங்கன்னு கேட்டுட்டா மந்திரத்தை விற்கிற மாதிரி ஆயிடும். அதனால சுதாரிச்சுட்டு, எனக்கு என்னங்க தெரியும், எனக்கு எதுவும் தெரியாதுங்க, அதனால உங்களுக்கு என்ன விருப்பமோ உங்க விருப்பப்படி நீங்களே கொடுங்கன்னு சொல்லிட்டான். உடனே யம தர்மன் என்ன சொல்லிட்டான், இது என்ன பெரிய பம்பா போச்சு, என் விருப்பத்துப்படி கொடுக்கறதுன்னா நான் எப்படி கடவுளோடைய இவனா கேட்டா நான் ஏதாவது கொடுத்தேன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட தப்பிச்சுட்டு போயிடலாம். இவனா வந்து இப்ப என்ன கொடுன்னு சொல்லிட்டாலும் நான் எப்படி இறைவனோட நாமத்துக்கு நான் ஒரு விலை வைக்க முடியும்? என்னால விலை வைக்க முடியாது. நான் மாட்டிக்குவேன். அதனால யமதர்மன் என்ன சொன்னாரு, அந்த அந்த இறந்த ஆத்மா கிட்ட அந்த வாலிபன் கிட்ட, என்னால ஒண்ணும் சொல்ல முடியாது, எங்களுக்கெல்லாம் அரசனா இருக்கிற இந்திரன் கிட்ட தான் போய் கேட்கணும், இந்திரலோகத்துக்கு போலாவான்னு கூப்பிட்டாராம். உடனே இந்த பையன் குறும்பு பையனாச்சு அந்த வாலிபன், நான் இந்திரலோகத்துக்கு வருவேன், ஆனா நான் வந்து விமானத்தில் தான் வருவேன். அந்த விமானத்தை என்னை வந்து பல்லக்கில் வச்சுதான் நீங்க தூக்கிட்டு போகணும். பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு போனீங்கனாலும் என்னை நீங்க தான் தூக்கிட்டு வரணும்னு சொன்னானோ. எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா, இவன் என்ன பெரிய பொல்லாதவனா இருப்பான் பாருங்க, என்னையே தூக்கி வர சொல்றானே இவன். சரி வேற வழி இல்ல, இவனுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுத்து இவனை வந்து அனுப்பி வைக்கணும், என்ன பண்ணதுன்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம யமனே அவனை பல்லக்கில் உட்கார வச்சு அந்த வாலிபனை தூக்கின்னு இந்திரலோகத்துக்கு போனார். இந்திரலோகத்துக்கு போன இந்திரன் என்ன யமன் வந்து பல்லத்துக்கு தூக்கின்னு வராரு, ஒரு இறந்து போன ஆத்மாவை என்ன யம தர்மராஜா, ஒரு இறந்த ஆத்மாவை நீங்க போய் தூக்கிட்டு வரீங்க, இது என்ன அநியாயம் கேட்கறேன். என்ன செய்யறது, என் தலையில அப்படி எழுதி இருக்குது பாருங்க, என்ன செய்யறது சொல்லிட்டு என்ன நடந்ததுன்னு கேட்டோன்னே, இவன் வந்து கடவுள் நாமத்தை ஆத்மாத்மா ஒரே ஒரு முறை வாழ்நாள் சொல்லியிருக்கிறான், அதுக்கு வந்து பலன் கொடுக்கணும், என்ன பலன் எனக்கு கொடுக்கறதுன்னு கேட்கிறாரு.
இந்திரன் சொல்லலாம், எனக்கு தெரியாது, கடவுளோட நாமத்துக்கு வந்து என்ன விளைவிக்கிறதுன்னு எனக்கு தெரியாது, அதனால என்னாலே சொல்ல முடியாது. அதனால இவனை படைச்சவர் யார்? பிரம்மதேவர். பிரம்மதேவர்கிட்டே போய் கேட்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு உடனே இந்த பையன் சொன்னான். அப்ப நீங்களும் சேர்ந்தா, இந்திர பகவானும் சேர்ந்தா என்னை தூக்கின்னு போகணும்னு சொல்றான். அப்ப ஒரு பக்கம் யமதர்மன், ஒரு பக்கம் இந்திர பகவான், ரெண்டு பேரும் சேர்ந்துக்கின்னு இவனை வந்து பிரம்மலோகத்துக்கு தூக்கின்னு போறாங்க. பிரம்மலோகத்துக்கு தூக்கின்னு போனவனே பிரம்மலோகத்துக்கு என்ன நீங்க ரெண்டு பேரும் ஒரு இறந்த ஒரு ஆத்மாவை நீங்க ரெண்டு பேரும் தூக்கிட்டு வருது, என்ன அநியாயம்னு சொல்றாராம். என்ன பண்றது, எங்களுடைய எங்களுடைய விதி அப்படி இருக்குது போலன்னு சொல்லி எல்லாம் கேக்குறாங்க. அப்போ உடனே பிரம்மதேவர் சொல்றாராம், என்ன நடந்ததுன்னு கேட்டானே, இவன் இறைவனோட நாமத்தை ஆத்மாத்மா ஒரே ஒரு முறை அந்த கடவுள் நாமத்தை சொல்லியிருக்கிறான், இவனுக்கு என்ன கொடுக்கறது, பலன் கொடுக்கறது சொல்லுங்க. உடனே பிரம்மதேவர் சொல்லிட்டான், கடவுளோட நாமத்துக்கு விளை வைக்கிறதுக்கு நான் யார், என்னாலையும் முடியாது. அதனால இவன் எந்த நாமத்தை சொன்னாலும் அந்த கடவுள்கிட்டே கூட்டு போயிடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் சேர்ந்துக்கணும். யாரு? யமனு, பிரம்மரு, இந்திரன், மூணு பேரும் சேர்ந்து பல்லக்குல தூக்கிக்கின்னு அந்த இறந்த ஆத்மாவை, அவன் எந்த நாமத்தை சொன்ன ஓம் சக்தி சொன்னானோ ஓம் சக்தி கூட்டு போயிருப்பாங்க, அவன் எந்த நாமத்தை சொன்னாலும் அந்த கடவுள் கிட்ட கூட்டு போறாங்க. அந்த கடவுள் கிட்ட கூட்டு போய் நிறுத்துறாங்க. உடனே அந்த கடவுள் கேக்குறாராம், என்ன ஒரு இறந்த ஆத்மாவை நீங்க மூணு பேரும் சேர்த்து தூக்கி வந்துக்கிறீங்க, என்ன என்ன விசேஷம்னு கேக்குறாராம். அப்ப உடனே இவங்க சொல்றாங்களாம், இவன் வந்து உங்களுடைய நாமத்தை வந்து ஒரே உரமே ஆத்மாத்மா சொல்லிட்டான், இதுக்கு உண்டான பலன் என்ன கொடுக்குறது எங்களுக்கு தெரியல, அதனாலதான் நான் உங்ககிட்டே கூட்டு வந்துன்னு சொல்றாங்க. உடனே அந்த கடவுள் சொல்றாராம், நீங்க மூணு பேர் சேர்ந்து ஒரு ஆத்மாவை ஒரே ஒரு முறை என்னுடைய நாமத்தை சொன்னதாக நீங்க மூணு பேர் சேர்ந்து பல்லக்கில் தூக்கி வந்துக்கிறீங்கன்னா, இதுலயே தெரியலையா இந்த நாமம் எவ்வளவு வலிமை வாய்ந்தது, இறைவனோட நாமம் எவ்வளவு மகிமை வாய்ந்தது தெரியலையா? அதுக்கு ஈடு இணையே கிடையாது, அதுக்கு வேலையே கொடுக்க முடியாது, அதுக்கு விலையே கொடுக்க முடியாது, விலை மதிப்பற்றது, அதுக்கு எந்த விலையும் யாராலும் வைக்க முடியாது. அதனால இந்த ஆத்மாவை இங்கேயே விட்டுட்டு போயிருங்க, நான் பாத்துக்கிறேன், என்னோட இருந்துட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஆத்மாவை கடவுள் அவர்கிட்டயே வச்சுக்கிட்டாராம். ஒரே ஒரு முறை ஆத்மாத்மாவர் கடவுள் வர பேர சொன்னவனுக்கே இந்த கதினா, கடவுள்கிட்டயே போய் சேர்ந்துட்டானா, பல முறை அம்மா கொடுத்தது 1008 மந்திரங்களை ஆத்மாத்மா சொன்னா நமக்கெல்லாம் என்ன நிலைமை வரும், நாம தான் யோசிச்சு பார்க்கணும். அதனாலதான் அம்மா என்ன சொல்லுது, ஓம் சக்தி என்று சப்தம் போட்டு உச்சரித்தால் மட்டும் போதாது, ஓம் சக்தி என்று உள்ளிருந்து வர வேண்டும். உள்ளிருந்துன்னா என்னது? ஆத்மாத்மா உள்ள ஆத்மாவில இருந்து வந்தாதான் நமக்கு இந்த பையன். நாம கேட்கலாம் மந்திரங்களை இனியாவது ஒருமுகப்படுத்தி ஆத்மாத்மாவை ஏதோ மந்திரம் படிக்கிற சலிப்போட இருக்காம இது நம்மள வந்து முக்தியை கொடுக்க வல்லது, நமக்கு சகலமும் கொடுக்க வல்லதுன்னு படிக்கணும். இப்ப இந்த மந்திரத்துல இதுல இருந்து இந்த கதையில என்ன கருத்து எனக்கு புரிஞ்சுதுன்னா, அந்த ஒரு மந்திரத்தை உபயோகிச்சு மந்திரத்தை விற்காதேன்னு சொன்னார் பாருங்க. யமலோகத்துல போயிட்டு என்ன சொன்னான், யமன் உனக்கு என்ன வேணும் கேளு நான் தரேன்னு சொன்னார். இவன் அவன் கேட்கவே இல்லை பாத்தீங்களா, உங்க விருப்பப்படி தருங்கன்னா. இன்னைக்கு நாமெல்லாம் ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கணும், நாமெல்லாம் எப்படி மந்திரம் படிக்கிறோம். ஒரு சிலர் யார் யார் செய்யறோம் நமக்கு தெரியாது, ஒரு சிலர் நம்ம என்ன செய்யறோம், பொதுவா நான் சொல்றேன், அம்மா நான் 1008 படிக்கிறேன், என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி வை. அம்மா நான் கூட்டு வழிபாடு மந்திரம் படிக்கிறேன், எனக்கு நோய் தீர்த்து வை. அம்மா எனக்கு இதை கொடு, என் பிள்ளைங்களுக்கு குழந்தைய கொடு. இது ஏதாவது ஒரு காரணத்தை வச்சுதான் 1008 மந்திரங்களை படிக்கிறோம், விடிகால எஞ்சி படிக்கிறோம். அம்மா அப்படி சொல்லுது, உனக்கு நிறைவேற்றி கொடுக்குறாங்க. நம்மளுக்கு நாம அம்மாவுக்கு மேல டியூட்டிக்கா இருக்கணும் இல்ல, இந்த பையன் மேல இருக்கணும் இல்ல, நாம வந்து இனியாவது அம்மா நான் இதை படிக்கிறேன் எனக்கு இதை கொடு, நான் அதை படிக்கிறேன் இதை கொடு, பேரம் பேசாம அம்மா எனக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ உனக்கு எல்லாம் தெரியும், நான் எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்ககிட்ட, எனக்கு என்ன படிச்ச உனக்கு தெரியுமா, எனக்கு எது தேவையோ நீ அதை கொடுத்துரு, மந்திரம் படிக்க வேண்டியது மட்டும் என்னுடைய கடமைமா, நன்றி, நன்றி கடன் எனக்கு இருக்கு, நீ கொடுத்த மந்திரத்தை நான் உச்சாரம் பண்ண வேண்டியது என்னோட உயிர் மூச்சுமா அது, அதனால நான் மந்திரம் படிக்கிறேன், சக்தியை கொடுமா, ஆத்மா படிக்கிற சக்தியை கொடுமா சொல்லிட்டு பேரம் பேசாம உன்னை நினைக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குதுமா, மந்திரம் படிக்க படிக்க உன் நினைவு வருதுமா, அதனால நான் படிக்கிறேம்மா, எனக்கு அது சந்தோஷமா இருக்குதுமா, அப்படி சொல்லிட்டு நம்ம மந்திரம் படிச்சா எப்படி இருக்கும், விலை வச்சிட்டு இருப்போம். நாமளே இனி மந்திரத்துக்கு அம்மா கிட்ட விலை கேட்டு, அம்மா கூட எது வேணும் மகளே, என்ன வேணும் மகளிர் அருள்வாக்களை கேட்கு பார்த்தீங்களா, நாம ஏதாவது கேட்டுட்டோம்னு வச்சுங்க, அவ்வளவுதான் கொடுத்துட்டு கதையை கழுவி விட்டுடும். நாம அதனாலதான் அம்மா அருள் வேணும், பொருள் வேணாம் கேளு, அருள் வேணும், அம்மா உன் அருள் கொடுமா, மந்திரம் படிக்கிறதுனால உன் அருளை கொடு, எனக்கு எது தேவை உனக்கு தெரியும், உன் அருள் கொடுமான்னு வேண்டும் மந்திரம் படிச்சா நாமளும் புத்திசாலித்தனமா தப்பிச்சுக்கலாம். அப்புறம் வேற மந்திரம் படிக்கிறதுனால எப்படி மந்திரம் படிக்கணும்னா, நம்மளை ஊன் உருகி உள்ள உருகி மந்திரம் படிக்கணும். ஒரு அந்த காலத்துல புராண வரலாறு நகர்ந்த கதை ஒண்ணு, ஒரு போர் வீரன், அவன் வில் வித்தையில நல்ல சிறப்பு வாய்ந்த போர் வீரன், அவன் வந்து ஒரு நாள் என்ன பண்ணா, தூங்கிட்டு இருந்தான். தூங்கின்னு இருக்கக்குள்ள அந்த அவன் படுத்துக்கிற அந்த அந்த அரண்மனைக்குள்ள மந்திர ஒலி கேட்டுக்கிட்டே இருந்தான், பயங்கரமா மந்திர ஒலி கேட்டுட்டே இருந்தது. எந்த மந்திரத்தை சொல்லி கடவுளை
மந்திரம் சொன்னானோ அந்த கடவுளையும் நேரா வந்துட்டு இருக்கிறார். இன்னும் ஒரே என்ன போட்டு அழைக்கிறான, யார் என்ன கூப்பிடறான் வந்து பார்த்தா இவன் தூங்கின்னு இருக்கிறான். ஒரே மந்திர ஒலி சத்தம். அந்த அரண்மனையிலிருந்து மேல விண்ணுலகம் வரைக்கும் போயிட்டு எல்லா கடவுளும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் எல்லா கடவுளும் வந்துட்டாங்களாம் அந்த அரண்மனைக்கு. என்ன மந்திர ஒலி இவ்வளவு ஒலி கேக்குது, எல்லாரும் டான்ஸே ஆடுறாங்களாம் அந்த மந்திர ஒலியில. அந்த சத்தத்தை கூட அவன் எந்திரிக்கவே இல்லையா, அவன் தூங்கினே இருக்கிறான். அப்பதான் எங்க இருந்து வந்த மந்திர ஒலி கேக்குதுன்னு பார்த்தா, அவனுடைய மயிர், கை கால் உடம்புல அந்த மயிர் ரோமம் இருக்குது பாருங்க, அந்த ஒவ்வொரு ரோமத்தில இருந்த மந்திர ஒலி கேக்குதுங்க. அந்த ஒவ்வொரு ஓம மந்திரம் மந்திரம் ஒதிக்குதான். அப்ப அவன் எந்த அளவுக்கு மனசுல மந்திரத்தை உருவேத்தி இருந்தானா, ஒவ்வொரு ரோமம் பொத்தல்ல இருந்தா மந்திர ஒலி வெளியில வந்து அவ்வளவு சவுண்டா இருக்குங்க. அப்பனா அவனோட பக்தி எப்படியாப்பட்ட பக்தி பாத்தீங்களா? அவனை யாராலும் தோற்க வைக்க முடியாதுன்னு சொன்னாராம் கடவுள். அதே மாதிரி இன்னும் ஒரு குரு வந்து ரொம்ப எந்த நேரம் எதுக்கெடுத்தாலும் மந்திரம், உக்காந்தா மந்திரம், சாட்டா மந்திரம், தூங்குனா மந்திரம், நடந்தா மந்திரம், எந்த நேரம் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாராம் கடவுளோட நாமத்தை. அவரு சீடர்களும் அதே மாதிரி பழக்கினாராம். ஒரு முறை என்ன பண்ணுது, ஏதோ ஒரு பெரிய ஒரு பூகம் மாரி வந்து அவர் இருந்த குடிசல் அவங்க எல்லாம் பூமியில பதிஞ்சு போய் இப்ப அப்படியே மூடிடுச்சான், பூமியே மூடிடுச்சான். அந்த குருவும் அந்த குருவோட சீடர்கள் கொஞ்சம் பேர் எல்லாமே அந்த மண்ணு உள்ள போய் அப்படியே மூழ்கிட்டாங்க. அவங்களால வெளியில வர முடியாம அதுலயே அப்படியே இறந்து அப்படியே பஸ்மம் ஆயிட்டாங்க. கொஞ்ச நாள் சென்று அந்த சீடர்கள் வேற சீடர்கள் இருக்கிறாங்கல்ல, அவருக்கு வேற சீடர்கள் அவங்க ஊருக்கு வந்தப்ப குரு வந்து இந்த மாரி மண்ணோட மண்ணா உள்ள முழுகிட்டாரே, நம்ம குருவை கண்டுபிடிச்சு எடுக்கணுமே, நம்ம உடலை கண்டுபிடிச்சு அதுக்கு வேண்டியதெல்லாம் நம்ம செய்யணுமேன்னு சொல்லிட்டுனால ரொம்ப அழுதுட்டு கஷ்டப்பட்டது. எப்படி நம்ம ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது, பூமியில போய் பதிஞ்சு போயிட்டாரு, அவர் உடலை ரொம்ப வருஷம் ஆயிப்போச்சு, உடலை எப்படி கண்டுபிடிச்சு எடுக்க முடியும், ஒரு எலும்பை கூட நம்மளால தேடி கண்டுபிடிச்சு எடுக்க முடியாது, ரொம்ப கவலையில அழுதுட்டு இருந்தப்ப அந்த பக்கம் ஒரு ஞானி வந்தாராம். அப்ப அந்த ஞானி சொன்னாராம், உங்க 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 குருவோட உடல்ல இருக்க எலும்பை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி மகனே. நீ வந்து அந்த அந்த மண்ணெல்லாம் தோண்டி எடுத்து அந்த எலும்பெல்லாம் இருக்குது இல்ல, எல்லா எலும்பும் எடுத்து பாரு, எல்லா எலும்பும் எடுத்து ஒரு ஒரு எலும்பா காதுல வச்சு பாரு. காதுல வச்சு பார்க்கும் பொழுது எந்த எலும்புல வந்து உங்க குரு எந்த சாமியை நினைச்சு மந்திரம் கும்பிட்டாரோ அந்த மந்திர ஒலி கேட்கும்னு சொன்னாராம். இவனுங்க அப்படியா நினைச்சுக்கிட்ட உடனே அந்த மண்ணெல்லாம் நோண்டி எடுத்துட்டு இருக்கிற ஒரு ஒரு எலும்பா எடுத்து எடுத்து பார்க்கக்குள்ள ஒரு எலும்புல வந்து அந்த குரு எந்த மந்திரத்தை சொன்னாரோ அந்த மந்திர ஒலி கேட்டுதான். ஓ, இதுதான் நம்ம குருவோட எலும்புன்னு சொல்லி எடுத்துன்னு போய் அதுக்கு அழகா வீடம் வச்சு அதை வச்சு அவங்க மந்திர உபதேசம்லாம் மந்திரம்லாம் படிச்சு அவனுக்கு அந்த குரு அந்த சீடங்க வாழ்க்கையில முன்னுக்கு வந்தாங்க. அப்பனா அந்த குரு எந்த அளவுக்கு மந்திரம் சொல்லியிருந்தாருன்னா, இறந்த பிறகு கூட அந்த எலும்பு சின்ன சின்ன எலும்பு கூட மந்திரத்தை சொல்லுதுன்னா அந்த மந்திரம் எவ்வளவு அளவுக்கு உருவி இருக்குது பாத்தீங்களா? இதெல்லாம் சாதா ஒரு கதை கிடையாது. இந்த கதையிலிருந்து நாம எல்லாம் பாடம் கத்துக்கணும். நாமளும் மந்திரங்கள் படிக்கும் பொழுதும் மந்திரங்கள் உச்சாரம் பண்ணும்போதும் ஆத்மாத்மா பண்ணோம்னா நமக்கு நிறைய பலன் உண்டு. அதனால்தான் அம்மா சொன்ன அருள்வாக்க கடைபிடிச்சு இனியாவது மந்திரங்கள் நல்ல முறையில படிச்சு அம்மாவுடைய ஆன்மீகத்துல முன்னேறி அனைவரும் அனைவரும் அருள்வாக கடைபிடிச்சு வாழ்க வளமுடன். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம்.